வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் காலி பணியிடங்களுடைய அறிவிப்பு எப்பொழுது வரும், இந்த வாரத்தில் புதிய நோட்டிஃபிகேஷனுக்கு உண்டான அறிவிப்புகள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அறிவிப்புகளை பற்றி இந்த ஒரு வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். மக்களே, நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நடந்து முடிந்த போக்குவரத்து கழகத்துடைய டிரைவர் கம் கண்டக்டர் டிசிசி நியமனம் பணி ஆணை இது எப்பொழுது வெளியாகும் அப்படின்றது தான் கேள்விக்குறியாக இருக்குங்க. ஸோ இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் ஏன் இன்னும் வெளியிடலை? கிட்டத்தட்ட 2 மாதத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம். செய்முறை தேர்வு டிசம்பர் இறுதிக்குள்ளே கொஞ்ச நாள் நடத்தினாங்க. 2 கட்டங்களாக செய்முறை தேர்வு நடத்தப்பட்டது. செய்முறை தேர்வில் இறுதி கட்டத்தை நாம் நெருங்கி கொண்டிருக்கிறாங்க. ஏன் இன்னும் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரல? எல்லா தரப்பு மக்களுமே கேள்விகள் மேலே கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வெளியீட்டில் பல்வேறு விதமான குழப்பங்கள் நிலவுது. குறிப்பாகவே சொல்கிறாங்க, நிறைய குழப்பங்கள் போக்குவரத்து கழகத்துடைய அப்பாயின்மெண்ட் லெட்டர் வெளியீட்டில் நிறைய குழப்பங்கள் நாளுக்கு நாள் ஏற்படுத்துக்கு அப்படின்றது தெளிவாக மக்கள் சொல்கிறாங்க. இன்றைக்கி வரும், நாளைக்கு போக்குவரத்து கழகத்தில் அறிவிப்பு வருமா அப்படின்றது கேள்விக்குறியாகுது. எப்போ எங்களுக்கு அறிவிப்பு வரும், எங்கே அஃபிஷியலான டிக்ளரேஷன் எதுவும் வரல, இன்னும் ஃபைனலான டிக்ளரேஷன் எதுவுமே கொடுக்கல. இப்படி பல தரப்பட்ட மக்கள் போக்குவரத்து கழகத்தில் குழம்பி போயிருக்காங்க. ஸோ இன்னமும் பார்த்திங்கன்னா அவங்க போஸ்ட் ஆஃபீஸ் மேலேயே போஸ்ட்மேன்கிட்டேயே கேட்டுக்கொண்டு கெஞ்சி கூத்தாடிட்டுருக்காங்க. சார், எங்களுக்கு எப்போ சார் அப்பாயின்மெண்ட் லெட்ரு வரும்? போஸ்ட்மேன்கிட்ட கெஞ்சிட்ருக்காங்க. ஆனால் அப்பாயின்மெண்ட் லெட்ரு வந்த பாடு இல்லைங்க. ஸோ எப்பொழுது இந்த அப்பாயின்மெண்ட் லெட்ரு வரும் அப்படின்ற எதிர்பார்ப்புகளுக்கு ஒரு முக்கியமான பதில் அப்படின்னா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ டிஎன்எஸ்டிசியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நம்ம நெருங்கிட்டோம், டெட்லைனில் இருக்கும். ஸோ இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்கு உண்டான ஒரு டெட்லைன், போக்குவரத்து கழகத்துடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரான ஒரு டெட்லைன். ஸோ டிஎன்எஸ்டிசியில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்னா இந்த பிப்ரவரி முதல் வாரம், ஜனவரியே முடிஞ்சிருச்சு, ஆனால் இன்னும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரல அப்படின்னு நிறைய பேர் பார்த்திங்கன்னா குழப்பத்தோடு இருப்பீங்க மக்களே. அதனால் கவலையே பட வேண்டாம். உங்களுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட் லெட்டரை டிஎன்எஸ்டிசி தமிழக அரசு போக்குவரத்து கழகம் இன்னும் ஒரு சில தினங்களில் உங்களுக்கு வீட்டுக்கே அனுப்ப போகிறதா சொல்லியிருக்காங்க மக்களே. ஸோ போஸ்டல் மூலமாக மட்டும்தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரும். வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா அந்த நேம் லிஸ்ட் எல்லாமே டெலிகாஸ்ட் பண்ணிவிடுவாங்க அப்படின்றத நமக்கு தெளிவாக குறிப்பிட்டே சொல்கிறாங்க. அதனால் அப்பாயின்மெண்ட் லெட்டரை பெறுவதற்கு தயாராகி கொள்ளுங்க. ஸோ இன்னும் ஒரு சில தினங்கள், அதாவது பிப்ரவரி 1-2 தேதிகளில் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்துடும். அது வரல அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலதாமதம் ஏற்படும். எலெக்ஷனுக்கு அப்புறம் தான், தேர்தல் தேதி வச்சுட்டாங்கன்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் அப்பாயின்மெண்ட் லெட்ரு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 2026 புதிய நோட்டிஃபிகேஷன் வெளியிட போகிறாங்க. டிஎன்எஸ்டிசியில் டிரைவர் ஆகலாம், கண்டக்டர் ஆகலாம், புதிய அறிவிப்புகள் வர இருக்குது. ஏன்னா ஆண்களுக்கும் விரைவில் பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் இலவசம் என்ற அறிவிப்பை வர வைக்க போகிறாங்க. அப்படி பார்க்குறப்ப டிஎன்எஸ்டிசியில் டிரைவர் தனியாக, கண்டக்டர் தனியாக ஒரு 18,000 நபர்களுக்கு மேலே தான் எடுக்க போகிறாங்க. அப்படி பார்க்குறப்ப நமக்கு போக்குவரத்து கழகத்தில் புதிய அறிவிப்புகள் எல்லாமே நிச்சயமாக வரும். பொறுத்து தான் நம்ம பார்க்கலாம். அது விண்ணப்பிக்கணும் அப்படின்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை பெற்றுக்கொள்ளுங்கள். டிரைவிங் லைசன்ஸ் வாங்குவது எளிது, ஆனால் கண்டக்டர் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் மூலமாக கண்டக்டர் லைசன்ஸை பெற்றுக்கொள்ளுங்கள். ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டை வாங்கி அதன் பிறகு கண்டக்டர் லைசன்ஸை பெற்றுக்கொள்ளலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.